ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனிவாசன் சார் பவித்ராவை பார்த்து உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு தேவா சார் ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன், அதாவது சீனியர் சீசன் 5 அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் எல்லாருமே சூப்பராக பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ரொம்பவே ஃபேமஸாகவும் பேசப்படுற ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் சொல்லி பார்த்தீங்கன்னா பவித்ரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1-on-1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அவருடைய சன் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருப்பாரு. அந்த சீசன்ல சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணாதான், அதாவது தேவா சார் ரவுண்ட்ல வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு வந்து மூவ் ஆக முடியும் அப்படின்ற விஷயம். ஸோ இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவா 35 ஸ்பெஷல் வீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா எக்ஸலண்டா பாடிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளாஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, வேற லெவல் சூப்பரா பாடிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இங்க வந்து கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலிமினேஷன் இருக்கிறது டவுட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்பதான் லாஸ்ட் வாரம் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் பண்ணி, அதாவது தாராங்கின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆகி போனாங்க. அதனால இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தேவா சார் என்ன சொல்லியிருக்காரு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னா, அதாவது உங்களுடைய பாட்டு கேட்கும் போது நான் ரெக்கார்டிங் தேடல கேட்கற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஃபீல் கிரியேட் ஆகுது. இந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் இருந்துச்சு. அது எல்லாமே நீங்க பாடியிருக்கக்கூடிய இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப எக்ஸலண்டா சூப்பரா பாடிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பாராட்டியிருக்காங்க, வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரவுண்ட்ல இங்க எடுக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பா சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பா பவித்ரா அவங்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும் கூட சொல்லலாங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸா இவங்க தொடர்ந்து சூப்பரா பாடிட்டு இருந்தாங்கன்னா டாப் 5 ஃபைனல் லிஸ்ட்ல வந்து பவித்ரா வரதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதை கண்டினியூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் டைட்டில் வின்னர் எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட நம்ம இங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.